புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமலிங்கம், வயது 53. இவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். நாய்கள் மீது பிரியம் கொண்டவர். நாய்க்குட்டி ஒன்றை வாங்கி சென்று வளர்த்து வந்தார். கடந்த 5 மாதத்திற்கு முன் நாய்க்குட்டியுடன் விளையாடிய போது அவரை நாய்க்குட்டி திடீரென கடித்தது. ராமலிங்கத்தை கடித்த நாய்க்குட்டி 10 நாளில் திடீரென இறந்துவிட்டது. இறந்த நாய்க்குட்டியை ராமலிங்கம் அப்பகுதியில் உள்ள கண்மாய் பகுதியில் குழி தோண்டி புதைத்துள்ளார். நாய்க்குட்டிதானே என்பதால் விஷம் இருக்காது என சிலர் கூறியதை ராமலிங்கம் நம்பினார். இதனால் ராபிஸ் நோய் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாமல் அலட்சியமாக விட்டுவிட்டார். வழக்கம் போல் பணிக்கும் சென்று வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன் ராமலிங்கத்தின் உடல்நிலையில் திடீரென பின்னடைவு ஏற்பட்டது. கடுமையான மூச்சிறைப்பு ஏற்பட்டுள்ளது. தண்ணீரை பார்த்து பயந்துள்ளார். நாய் போலவே சில செய்கைகளை செய்துள்ளார். அவரது செயல்பாடுகள் விசித்திரமாக இருந்ததால் திருமயம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குடும்பத்தினர் சேர்த்தனர். பரிசோதனையில் அவருக்கு ராபிஸ் தொற்று பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. உடனடியாக ராமலிங்கத்தை திருமயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பரிந்துரைத்தனர். அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் முன்னேற்றம் இல்லை. உடல்நிலை மோசமானது. பிறகு மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ராமலிங்கம் இன்று இறந்தார். வீட்டில் வளர்த்த நாய்க்குட்டி கடித்து மின்சார ஊழியர் இறந்த சம்பவம் புதுக்கோட்டை மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை